வணக்கம். எமது தாயகவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலாவதாக இந்திய தூதரகத்தின் ஓப்பன் ஹவுஸ் நிகழ்ச்சிகள் பற்றிய விசேட அறிவித்தலை பார்க்க இருக்கின்றோம். குவைத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் உறவுகள், நேரடியாக பிரச்சினைகளை சந்தித்துக் கொண்டிருக்கும் உறவுகள் நேரடியாக 20ஆம் திகதி 2 மணிக்கு முதல் பதிவுகள் முன்பதிவு செய்து இந்திய தூதரகம் சென்றால் ஓப்பன் ஹவுஸ் நிகழ்ச்சிகளில் பங்கு பற்றி தூதுவருடன் நேரடியாக கலந்துரையாடல்களை மேற்கொள்ள முடியும் என்பதை அறிய தருகின்றோம். இது இந்திய தூதரகம் சார்பாக மேற்கொள்ளப்படும் ஓப்பன் ஹவுஸ் நிகழ்ச்சி என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் பங்கு பெற்ற விரும்பும் உறவுகள், பாதிக்கப்பட்ட உறவுகள் இதில் முன்பதிவு செய்து கொள்வது மிக அவசியம். குவைத்தின் உள்துறை அமைச்சகம் யஹாரா, அகமதி மாகாணங்களில் பாதுகாப்பு சோதனைகளை நடத்தி பல்வேறு விதிமுறைகள் மீறியவர்கள் கைது செய்யப்பட்டனர். அகமதி மாகாணம் மீனா அப்துல்லா பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையில் 45 போக்குவரத்து முறைகள் பதிவு செய்யப்பட்டன. 49 பேர் அடையாள அட்டை இல்லாமல் இருந்தனர். ஒரு தெருவோர விற்பனையாளரும், ஒரு தப்பிச் சென்ற சந்தேக நபரும், 2 பேர் மதுபோதை இருந்த அடிப்படையில் கைதாகியிருக்கின்றனர். 2 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. ஒன்றோ போக்குவரத்து விதிமுறைகளுக்காக, மற்றொன்றோ நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலும். யஹாரா மாகாணத்தில் அம்காரா மற்றும் அப்தாலி விவசாய பகுதிகளில் நடைபெற்ற சோதனையில் 1015 போக்குவரத்து விதிமுறைகளும் 10 பேர் சிறார் குற்றவியல் விசாரணைக்கு அனுப்பப்பட்டிருப்பதுடன் 6 பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டனர். 6 பேர் தப்பிச் சென்ற வழக்கில் கைது செய்யப்பட்டனர். 10 பேர் காலாவதியான கடவுச்சீட்டுகள் இருப்பதுடன் கண்டுபிடிக்கப்பட்டனர். 5 வாகனங்கள், 5 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த செயல்பாடுகள் உள்துறை அமைச்சரின் விசேட கண்காணிப்பின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. குவை சர்வதேச விமான நிலையம் டெர்மினல் 5 புதிய மருத்துவ கிளினிக் சுகாதார அமைச்சகம் நிறுவியிருக்கின்றனர். இந்த கிளினிக் பயணிகளுக்கும் அவசர மருத்துவ சேவைகளை வழங்குவதற்காகவும் சுகாதார அமைச்சு மேற்கொள்ளும் முயற்சியின் ஒரு பகுதியாக செயல்படுகின்றது. விமான நிலையத்தின் முக்கிய டெர்மினலில் 24 மணி நேரமும் 7 நாட்களும் சேவை வழங்கும் இந்த கிளினிக்குகளில் திறமையான மருத்துவ செவிலியர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றனர். இவை அவசர மருத்துவ உதவிகள் மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட நாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டு நோயாளிகளின் பரவலை தடுப்பதற்கு உதவுகின்றன. இதே சமயம் பயணிகளுக்கு சுகாதார விழிப்புணர்வு வழங்கி பாதுகாப்பான பயணத்தையும் உறுதி செய்கின்றன. குவைத்தினுடைய விமான நிலையம், சுகாதார மையம், டெர்மினல் 1, 4, 5 ஆகியவற்றின் மருத்துவ கிளினிக்குகளையும் பார்வையிட்டு அவற்றின் செயல்பாடுகள் மற்றும் சேவை தரத்தை மதிப்பீடு செய்திருக்கின்றனர். இதன் மூலம் விமான நிலையத்தில் தடுப்பு சுகாதார முறைகளை வலுப்படுத்தவும் விரைவான மருத்துவ உதவிகளை மேம்படுத்தவும் திட்டமிட்டுள்ளனர். இலங்கையில் கடவுச்சீட்டுகளை பெறுவதற்கு காத்திருக்கும் உறவுகளுக்கான விசேட அறிவித்தல். கடவுச்சீட்டுகள் பெற்றுக்கொள்ள காத்திருப்பவர்களுக்கான விசேட அறிவித்தலின் அடிப்படையில் இன்று தொடக்கம் 24 மணி நேரமும் செயற்படக்கூடிய வகையில் அலுவலகங்கள் திறந்திருக்கும் என்ற உத்தியபூர்வமாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. குடிவரவு திணைக்களத்தின் செயற்பாடுகள் இன்று தொடக்கம் 24 மணி நேரமும் இடம்பெறும் என்றும் அதற்கு ஏற்ற வகையில் குடிவரவு திணைக்களத்தின் கடவுச்சீட்டுகள் வழங்கும் பணி நடைபெறுகின்றது என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் இந்த செய்தியை உறுதிப்படுத்துகின்றார். அதற்கமைய இன்று இரவு தொடக்கம் பத்திரமுல்லா பகுதியில் அமைந்திருக்கும் சிறப்பு பேருந்து சேவையும் இயக்கப்படும். தேவையான பணியாளர்கள் சுழற்சி முறையில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்காக பயிற்றுவிக்கப்பட்ட ஊழியர்கள், ஓய்வு பெற்ற ஊழியர்கள் உதவிகள் பெற்றுக்கொள்ளப்படும் என்றும் அமைச்சின் ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்டுள்ளார். இந்தியா திருச்சூரைச் சேர்ந்தவர் குவைத்தில் உயிரிழந்திருக்கின்றார். குவைத்தில் இந்தியாவைச் சேர்ந்த இன்னும் ஒருவரும் மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார். இவர் இந்தியா கண்ணூர் பகுதியினைச் சேர்ந்தவர். இவருக்கு வயது 53 என்றும் KDD நிறுவனத்தில் பணிபுரிந்ததாகவும் KMCC சென்டர் குவைத் போன்ற அமைப்புகளின் செயல்பாட்டராகவும் சமூக சேவர்களாகவும் இருந்திருக்கின்றார். குவைத்தில் சாரதிகளாக பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கான விசேட அறிவித்தல். குவைத்தில் சாரதிகளாக பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கான டிராஃபிக் ஃபைன், போக்குவரத்து அபராதங்கள் வந்திருந்தால் நீங்கள் தற்சமயம் செஹால் ஆப்ஸினூடாக அதை கட்டி முடிக்கலாம் என்பதை அறிய தருகின்றோம்.
தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகளை பார்ப்போம். இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் 280 ரூபாவும், இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் 949 ரூபா அல்லது 950 ரூபா சென்று கொண்டிருக்கின்றது. நீங்கள் அனுப்பும் எச்என்சி நிறுவனங்கள், வங்கிகள், ஆப்ஸுகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெறுமதிகளில் மாற்றங்கள் உண்டோ? நேற்றைய செய்திகள் எப்படி இருந்தது நண்பர்களே? கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். மற்றும் இன்னும் ரம்லானை எதிர்பார்த்து காத்திருக்கும் உறவுகள் இன்னும் ரம்லான் வருவதற்கு இன்னும் எத்தனை நாட்கள் உண்டு என்பதையும் கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். அதனைத் தொடர்ந்து சமூக ஆர்வலரும் டிக்டாக் சமூக ஆர்வலரும் இலங்கையைச் சேர்ந்த அன்பரும் தருகின்ற வீடியோ பதிவு ஒன்றையும் இறுதியில் இருக்கு, அதையும் முழுமையாக பாருங்கள். பார்த்தபின் உங்கள் கருத்துக்களை கொமெண்டில் பதிவிடுங்கள். மற்றும் எமது வாட்ஸ்அப் வலைத்தளமூடாக பயணிக்க விரும்பேன், அதற்குரிய லிங்கை நான் கொமெண்டில் தருகின்றேன். சென்று எடுத்து அதனூடாக கேள்வி பதில்கள் இருந்தால் அதனூடாக கேட்டு பலன் பெறுமாறு விடையிருக்கின்றோம். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆய்பன் வணக்கம். இன்றைக்கி என்னடான்னு பார்க்கின்னு சொன்னால் කද්දාම நம்மட කද්දාම අම්මර வந்து වරුවැඩකට යනවා නේද? පේ පහකට ඩිනාර් 6යි 5ක් එහෙම දෙනවනේ. ඒ වැඩවල් මේ කාලේ බෑ. ඒ කියන්නේ ගොඩක් අමාරුයි කරන්න. මොකක්ද දන්නවද මේ செக்கிங் වැඩි ரொம்ப செக்கிங் இருக்கு. போய் வந்து நீங்கள் 5 ஹவருக்கு 5 டினார் 10 டினார் வேலைக்கு போகிறீங்க வாரீங்க, வேலையை செய்யுங்க இல்லைன்னு சொல்லலை. கொஞ்சம் நாளைக்கு உங்களோட ஆத்தலையில் கொஞ்சம் அப்படி ஓரமாக்கிட்டு వాళ్ళకి සෙපටි අයින් කරලා මේ ලංකාවේ ඉන්නේ ගෙදර ළමයි දරු ඒවා හිතාගෙන පොඩ්ඩක් වැඩ කරන්න. මොකක්ද දන්නවද ඊයේ දිනේ මේ ජාබර් අහමද් වල 3 දෙනෙක් වැඩට ගිහිල්ලා තියෙන එක්කෙනෙකුට අක්කාමා තිබ්බලු, දෙන්නෙකුට අක්කාමා නැහැ කියන පෙනපය. ඊට පස්සේ ඒ දෙන්නා වාහන දාගෙන පොලිසියෙන් ගියා. දැන් ඉස්සර වගේ යවන්නේ නැහැ ඉක්මනට. හරිද? මාස ගාණක් තියෙනවා. ඒ හින්දா முத மாதிரி உங்களை உடனே நாட்டுக்கெல்லாம் அனுப்புகிற இல்லை, மாத கணக்கு வைப்பாங்க சொன்னால். இப்போ அவங்களோட வந்து சுதந்திர தினமும் வருது. அப்போ அதனால அவங்களோட கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையை தான் பார்ப்பாங்க. போய் மாட்டிக்கொள்ளலாம். இங்கே இந்த 5 ஹவர் வேலைக்கு போகிறவங்க கொஞ்ச நாளைக்கு மாத வேலைகளுக்கு போங்க. இங்கே உள்ளவங்களோட மகத்தியாமார் வந்து எப்படியுமே இருப்பாங்க நீங்கள் வரும் வரைக்கும். சரியா சொன்னால் நீங்களும் ஒழிச்சு கொடுத்தாங்க ரூமு காசெல்லாம் போய்கிட்டு இருக்கீங்க. அதனால் சப்ஜெக்ட் வேறு வைப்போம். என்னென்னு சொன்னால் පොඩ්ඩක් කල්පනාවෙන් වැඩේ කරන්න. වරුවැඩ වලට මේ මාස දෙකකි යන්න මේපා. මොකද්ද මේ ගොඩක් අමාරුයි කරන්න. ඒ හින්දා පොඩ්ඩක් හිතලා කරලා වැඩේ කරන්න. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்ன ஏதுன்னு சொல்லி. என்று சொன்னால் பிடிப்பட்டா உங்களை உடனே நாட்டுக்கு அனுப்புகிற ஐடியாக்கள் இல்லை. அதனால் ஒரு வீட்டில் போயிட்டு ஒரு மாதமோ 2 மாதமோ தங்கி வேலையை செய்யுங்க. உங்களுக்கு அது சேஃப். அவ்வளோதான் நம்மளால் சொல்லலாம். புறம் மாட்டிக்கிட்டு அங்கே வாசா தெரியும் இங்கே வாசா தெரியும் ஒரு பாஜாவும் பழிக்காது. சரியா? கெளிமை ஏற்றி விட்ருவானுங்க. அதுவும் இப்போ இல்லை, மாத கணக்கு வச்சு தான் அனுப்புவானுங்க. சொல்ல வேண்டிய நம்ம கடமை. கேட்டு நல்லா இருக்கீங்களோ நாசமாக போகிறீங்களோ உங்களை பொறுத்து. ஓகே.